அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல நம்ம சுக்கிரனை பத்தி பார்க்க போறோம். சுக்கிரன் கெட்டால் என்ன நடக்கும், சுக்கிரன் கெடுத்தால் என்ன நடக்கும், சுக்கிரன் கெட்டால் நம்ம ஜாதகத்துல நம்மளுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும், சுக்கிரன் கெடுத்தார்னா எப்படி கெடுப்பார், எப்போ கெடுப்பார், இததான் டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். சுக்கிரன் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரகங்க. இந்த வீடியோ நான் இப்ப பேசுற பத்தி உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, முழுவதும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு ஞானமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 4வது வீடியோவாக ஒரு கிரகம் கெட்டா என்ன நடக்கும், கெடுத்தால் என்ன நடக்கும்ன்றத சுக்கிரனை பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சனியை பத்தி பார்த்துட்டோம், செவ்வாயை பத்தி பார்த்துட்டோம், குரு பகவானை பத்தி பார்த்துட்டோம். இப்போ 4வது பதிவாக சுக்கிரனை பத்தி பார்க்க போறோம். இவரு கெட்டா என்ன பண்ணுவாரு, கெடுத்தால் என்ன பண்ணுவாரு. சுக்கிரனுக்கு சில காரகத்துவங்கள் இருக்கு. அந்த காரகத்துவங்கள் நான் சொல்றேன். அந்த காரகத்துவங்கள் சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த காரகத்துவத்தை நீங்க ஒரு கவனமா கேட்பீங்க. சுக்கிரன் கெட்டால் அந்த காரகத்துவங்கள்ல நம்மளுக்கு ஏதாவது சில விஷயங்கள் கிடைக்காம போயிடும். சுக்கிரன் ஜாதகத்துல கெட்டிருந்தால் அந்த காரகத்துவங்களால நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். சுக்கிரன் ஜாதகத்துல கெட்டிருந்தால் அந்த விஷயம் நம்மளுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ நான் சில காரகத்துவங்கள் சொல்லுவேன். அதாவது காரகத்துவங்கள்னா அவர் கையில இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ என் கையில என்ன இருக்குது, ஜோதிடம் இருக்குது. அந்த மாதிரி சுக்கிரன் கையில என்னெல்லாம் இருக்குது, அதுதான் காரகத்துவங்கள். ஜோதிடத்தோடைய பேர்ல அதை காரகத்துவங்கள்னு சொல்றோம். சுக்கிரன் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஜாதகத்துல கெட்டிருந்தால் அந்த காரகத்துவங்கள் கெடும், அவருக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கெடும், இல்ல அதுல இருந்து அந்த நபருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இது வாழ்நாள் முழுவதும் இருக்கும். சுக்கிரன் கெடுத்தால் ஜாதகத்துல அவர் அவயோகரா வரும்போது, அவயோக ஸ்தானத்துல இருக்கும் போது, அவருடைய தசா புக்தி அந்தரம் சூட்சமும் பிராணத்துல ஒரு 7.5 சனி டைம்ல ஒரு கெட்ட கோச்சாரத்துல நம்மள அவரு கெடுப்பார். கெடுக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலா இருக்கும், ரைட்டுங்களா? ஆனா கெட்டிருக்கிறான்ற விஷயங்கள் அவருடைய காரகத்துவங்கள் வாழ்நாள் முழுவதும் அது நம்மளுக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுக்கிரன் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரகம்னு சொன்னேன். இப்போ சனி பகவான், செவ்வாய், ராகு, கேது, சில சமயங்களில் சூரியன், இந்த 5 கிரகங்கள் கர்ம கிரகங்கள். நம்ம சிவனேன்னு உக்காந்துன்னு இருந்தாலும் போன ஜென்மத்துல இருக்கக்கூடிய கர்மாவால நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. சனி, செவ்வாய், ராகு, கேது, சில சமயங்களில் சூரியன், இவங்க கர்ம கிரகங்கள். இதுல நம்பர் 1 பெரிய கர்ம கிரகம் சனி. இவங்க நம்ம எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்றாலும், நம்ம ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும், நம்ம பாட்டு சிவனேன்னு நம்ம வேலையை செஞ்சுன்னு இருந்தாலும், ஒரு கெட்ட நேரத்துல, கெட்ட கோச்சாரத்துல, ஒரு கெட்ட தசாபுக்தியில நம்மளை தூக்கி போட்டு மெதிப்பாங்க. அந்த கெடுபலனை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனா குருவோ சுக்கிரனோ கர்ம கிரகங்கள் கிடையாது, சுப கிரகங்கள். சுப கிரகங்கள்னு அற்புதமான பேரை வாங்கின்னு வந்திருக்கிறாங்க. அதுவும் அதுல சுக்கிரன் இருக்கிறாரு பாரு. உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து சுப போகங்கள், அனைத்து என்ஜாய்மெண்ட், அனைத்து லக்ஸரி, அனைத்து சந்தோஷங்கள், அனைத்து இன்பங்கள், காமம் எல்லாத்தையும் வச்சுன்னு இருக்கிறார். இவரு ஸ்பெஷலா பயங்கர விஷயங்கள் செய்வார். ஆனா இவர்கிட்ட என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, இவர் சுக்கிரன் கேட்கும் போதே ஒரு குதூகலம் ஏற்படும். ஒரு சுக்கிர தசை, சூப்பர் சுக்கிர தசை வருதுயா, அவருக்கு சுக்கிர தசையில இருக்கிறாருயா, சுக்கிரன் நல்ல பலமா இருக்கிறாரா, கேட்கும் போதே ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த சுக்கிரன் எப்போ ஒரு ஜாதகத்துல கெடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தவறு செய்யும் போதுதான் அவர் நம்மளை கெடுப்பார். இப்போ நான் லைனா அவரோட காரகத்துவங்கள் சொல்லுவேன். அந்த காரகத்துவங்கள்ல நம்ம தவறு செய்யும் போதுதான் நம்மள அவரு டிஸ்டர்ப் பண்ணுவார். இதே சனி, செவ்வாய், ராகு, கேது, சில சமயங்களில் சூரியன்,
அமாவாசைக்கு நிகரான தேய்பிறை சந்திரன், இவங்கெல்லாம் கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். நம்ம ஒழுங்கா இருந்தாலும், நம்ம எந்த தவறும் செய்யவில்லை என்றாலும் நம்மளுக்கு அந்த கெடுபலனை கொடுக்கக்கூடியவங்க. ஆனா சுக்கிரன் அப்படி கிடையாது. நம்ம வாழ்நாள்ல தவறு செய்யும் போது, நம்ம பேராசை படும் போது, மது மாது சூது கேளிக்கைகளுக்கு ஆசைப்படும் போதுதான் சுக்கிரன் நம்மள கெடுப்பார். சோ நவகிரகத்துல இந்த கிரகம் கிட்ட நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்மளுக்கு நிறைய வேவர் இருக்கு, நம்மளுக்கு நிறைய கன்செக்ஷன் இருக்குது. நீ தப்பு பண்ணாதான் உன் மேல நான் கைய வைப்பேன், நீ தப்பு பண்ணலன்னா நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ். ஆனா சனி அப்படி கிடையாது. 7.5 சனியில ஒருத்தர் சிவனையே ஒரு வேலையை செஞ்சுன்னு இருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய கெடுபலன் ஏற்படும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சோ சுக்கிரன் கிட்ட அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு அற்புதமான கிரகம்னு. நம்ம ஒரு தவறு செய்யும் போதுதான் அவரு நம்ம மேல கை வைப்பார். சரி, இப்போ அவர் காரகத்துவங்கள் சொல்றேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். சுக்கிரன் லக்ஸரி, காமம், அனைத்து விதமான காமத்துக்கு அதிபதி அவர்தான். மனைவி, பெண் குழந்தை, பெண் நண்பர், மது மாது சூது, இந்த உலகத்துல மாயங்கள் நிறைந்த அனைத்து சந்தோஷம், ஹாப்பினஸ், பார்ட்டி, இந்த உலகத்துல கேளிக்கை நிகழ்ச்சிகள் அனைத்துமே சுக்கிரனை சார்ந்தது. சினிமா, கலை, ஃபேஷன் டிசைன், முக்கியமாக வீடு, வாகனம், லக்ஸரி வீடு, லக்ஸரி போனு, காஸ்ட்லியான லேப்டாப், காஸ்ட்லியான போனு, காஸ்ட்லியான சோஃபா, பெரிய டிவி, லக்ஸரியான வாழ்க்கை, மசாஜ், அந்த சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் சுக்கிரனை சாரும். அதே மாதிரி கேளிக்கை நிகழ்ச்சி, சினிமா, பாட்டு, டான்ஸ், நான் ஒரு பார்ட்டிக்கு போய் டான்ஸ் ஆடுறேன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சுக்கிரனை சார்ந்தது. இன்பம் சம்பந்தமாக, சந்தோஷம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் சார்ந்தது. மனைவியோடைய தங்கச்சி, பெண் நண்பர், அத்தை பொண்ணு, மாமன் பொண்ணு, இந்த மாதிரி பெண்கள், ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு, காலேஜ்ல கூட படிக்கிற பொண்ணு, ஸ்கூல்ல கூட படிக்கிற பொண்ணு, பக்கத்து வீட்டு பெண், அனைத்து விதமான சரௌண்டிங்ல உங்களை சுத்தி இருக்கிற உங்கள் மகளை சேர்த்து, மனைவியில இருந்து மகள் எல்லாம் சுத்தி இருக்கிற அனைத்து பெண்களும் சுக்கிரனை சார்ந்தவங்க. முக்கியமாக ஒரு புக்ல மனைவின்னு போட்டுட்டு அதுக்கு கீழே மனைவியோடைய சகோதரின்னு போடுறாங்க. அது ஏன் போட்டாருன்னு எனக்கு அதை ஃபர்ஸ்ட் நான் சின்ன வயசுல படிக்கும் போது புரியல. அதுக்கப்புறம் நான் ஜாதகங்கள் பார்க்கும்போது எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது தான் அது எவ்வளவு உணர்ந்து அந்த அந்த நூலை எழுதியவர் அதை 2வது பாயிண்ட்ல 3வதா தான் காமத்தை வச்சிருக்காரு, 2வது பாயிண்ட்ல அதை வச்சாருன்னு அப்பதான் புரிஞ்சது. மனைவியோடைய சகோதரி. சோ சுக்கிரன் கெட்டிருந்தால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கெடும். மனைவி, காமம், கணவன், ஆண்களையும் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ பெண்ணை பேஸ் பண்ணி சொன்ன அதே இடத்துல ஆணை சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்க பெண்ணாக இருந்தார்னா கணவர், கணவருடைய தம்பி, கூட வேலை செய்யற ஆண்கள், காலேஜில் இருக்கிற ஆண்கள், ஸ்கூல்ல படிக்கிற ஆண்கள், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆண்கள், சினிமா, மது மாது சூது, கேளிக்கை நிகழ்ச்சிகள், சினிமாக்கு நடிக்க போறேன், சினிமால போய் டான்ஸ் ஆட போறேன், சினிமால என்னை கூப்பிட்டுருக்காங்க, சீரியல், யூடியூப்ல கூப்பிட்டுருக்காங்க, போய் நடிக்க போறேன், ஷார்ட் பிலிம் நடிக்க போறேன், அனைத்து விதமாக கேளிக்கைகள், என்னை இந்த யூடியூப்ல டான்ஸ் ஆட சொன்னாங்க, இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட சொன்னாங்க, இது ஆனா காசு வரும்னு சொன்னாங்க, நீங்க அழகா இருக்கிறீங்கன்னு கூப்பிடுறாங்க, நடிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க, போட்டோ ஷூட்டுக்கு கூப்பிடுறாங்க, சுற்றுலா,
வண்டி எடுத்துக்கின்னு கிளம்பிடுறது, டூ வீலர் எடுத்துன்னு லாங் டிரைவ் போறது, கார் எடுத்துக்கின்னு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி பண்ணுவது, இது எல்லாமே சந்தோஷத்தை, மனிதர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, இன்பத்தை கொடுக்கக்கூடிய, மயக்கத்தை கொடுக்கக்கூடிய மது, மாது, சூது, இந்த போதை வஸ்துக்கள், இந்த கஞ்சா, இந்த கொக்கைனு, இது எல்லாமே சுக்கிரனை சார்ந்தது. ஒரு அளவுக்கு மீறிய இன்பத்தை கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? இது சுக்கிரனை சார்ந்தது. ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல சுக்கிரன் கெடும்போது இதுல எல்லாம் பிரச்சனை ஏற்படும். மனைவி, காமம், முக்கியமாக பேசிக்கா பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்படுவது சுக்கிரன் கெடும்போது மனைவி, விவாகரத்து, பிரிவு, இல்ல மனைவி மேல அன்பா இருப்பாரு, ஆனா வேலை விஷயமா மனைவி கூட சேர்ந்து வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை. நிறைய கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இப்படி இருப்பாங்க. நிறைய ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் மனைவி மேல ரொம்ப ஆசை இருக்கும், ஆனா ஒன்னா இருக்க முடியாது. மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டையே வராது, ஆனா ஒன்னா இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் என்கிட்ட சொன்னாரு, அதுவும் 60 வயசுல என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு. நானே கொஞ்சம் ஆடி போயிட்டேன். இது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணி என் ஒய்ஃபோட ஒரு 30 நாள் வாழ்ந்திருப்பேன். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யறாரு, அவர் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தை இது. 30 நாள், இந்த 60 வயசுல நான் ஒரு 30 நாள் என் ஒய்ஃபோட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க கூட நான் வாழவே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள். மனைவி, காமம், வீடு, வாகனம். வீடு, சுக்கிரன் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல கெடும்போது இந்த வெள்ளத்துல வாகனம், கார் அடிச்சுன்னு போயிடுறது, இந்த பிளட்ல காரு முழுகி போயிடுறது, காரு அப்படியே ஃபயர் ஆயிடுறது, இல்ல வாகனம் தொலைஞ்சு போயிடுறது, இல்ல கார் தொலைஞ்சு போயிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆக்சிடென்ட்ல வண்டி டோட்டலா டேமேஜ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சோ அதாவது நார்மல் வெஹிக்கிள் இது சுக்கிரனால இது டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ ஒரு டிவிஎஸ் 50, ஒரு ஆக்டிவா, ஒரு ஸ்பிளெண்டர் இப்படி எல்லாம் கிடையாது. காஸ்ட்லி பைக், இந்த ரேசிங் பைக்கு, ஒரு காஸ்ட்லியான பைக்கு, ஒரு 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 இதுக்காக, ஒரு ஃபீல்டுக்காக வாங்குற பைக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் சுக்கிரனை சார்ந்து வரும். அதே மாதிரி லக்ஸரி வீடு, லக்ஸரியான ஒரு பங்களா டைப் வீடு, ஒரு சூப்பரான ஒரு வீடு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கிரனை சார்ந்து வரும். சோ இது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல சுக்கிரன் கெடும்போது, இப்ப நான் இத்தனை காரகத்துவங்கள் சொன்னேன், இது எல்லாமே சில விஷயங்கள், அனைத்து விஷயங்களும் கெடாது, சில விஷயங்கள் கெடும். முக்கியமாக ஃபர்ஸ்ட் அவர் கை வைக்கிற விஷயம் இந்த காமம் சம்பந்தமான விஷயம். வீடு, வாகனம், மனைவி, இந்த விஷயத்துலதான் பிரச்சனை ஏற்படும். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல எப்படி கெடுவார்? பாப கிரகங்களோட சேரும் போது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். சனியோட சேரும் போது, செவ்வாயோட சேரும் போது, ராகுவோட சேரும் போது, கேதுவோட சேரும் போது, அமாவாசை சந்திரனோட சேரும் போது, இந்த கிரகங்களோட பார்வையில இருக்கும் போது, 6-8-12 இருக்கும் போது, 6-8-12 இருந்து இந்த கிரகங்களோட பார்வையில இருக்கும் போது, சேர்க்கையில இருக்கும் போது, பாதகஸ்தானத்துல இருக்கும் போது, மாரகஸ்தானத்துல இருந்து, பாதக மாரகஸ்தானத்துல இருந்து பாப கிரகங்களோட இணையும் போது சுக்கிரன் கெடுவார். சுக்கிரன் உடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1990 இருந்து பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் சுக்கிரன் இந்த உலகத்துல 100 பேர்ல 90 பேருக்கு கண்டிப்பாக கெடுவார், கெட்டிருக்கிறார். சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஈஸியா கெடக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரன் இந்த உலகத்துல ஒரு 2%, 3% மக்களுக்கு தான் பலமாக, தனித்துவமாக, எந்த பாப கிரகங்களோட சேராம ஒரு நல்ல லக்ஷ்மி ஸ்தானத்துல ஒரு 10-11, 5-9 சூப்பரா இருப்பார். இந்த ஒரு 100-2 பேருக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படி அந்த சுக்கிரன் எந்த பாப கிரகத்தோடையும் டச் பண்ணாம இந்த மாதிரி 10-11, 5-9 அமர்றது மிகப்பெரிய பாக்கியம். அவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய லெவல்ல இருக்கும், மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கும். சார், சுக்கிரன் சனியோட இருந்தா செல்வத்தை கொடுக்காதா, செவ்வாயோட இருந்தா செல்வத்தை கொடுக்காதா, ராகுவோட இருந்தா செல்வத்தை கொடுப்பா? கண்டிப்பா கொடுப்பார்.
சுக்கிரன் இந்த உலகத்துல 90% இப்போ ஒரு 35 வருஷமா பிறக்கிற அனைத்து குழந்தைகளுடைய ஜாதகத்திலையும் சுக்கிரன் கிட்டத்தட்ட 90% மக்களுக்கு கெட்டிருக்கிறார். ரைட்டுங்களா? இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஒரு 60, 50ல பிறந்தவங்க, 40ல பிறந்தவங்களுக்கு சுக்கிரன்லாம் கெட்டிருக்க மாட்டாங்க. அது கடவுள் ஒரு ஜெனரேஷன்ல அதை அதே மாதிரி மாத்துவார். அதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஒரு ஈஸியான வேலை. சோ சுக்கிரன் நவ கிரகத்திலே ஈஸியா கெடக்கூடிய ஒரு கிரகம். ஒரு சின்ன ஒரு சனியோடைய கடைசி எண்டு பார்வை சுக்கிரனை கெடுக்கும். ஒரு செவ்வாயோடைய கடைசி ரொம்ப தூரத்தோட இணைவு சுக்கிரனை கெடுக்கும். ஒரு ராகு ஈஸியா சுக்கிரனை கெடுப்பார். சோ நவ கிரகங்கள்ல ஈஸியா சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல இப்ப இந்த வீடியோ பார்த்துன்னு இருப்பீங்க. நிறைய பேருடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பார்வையிலேயோ இல்ல சேர்க்கையிலேயோ கண்டிப்பா சுக்கிரன் ஏதோ ஒரு 6, 8, 12ல எப்படியோ ஒரு இடத்துல கெட்டிருப்பார். அவர் கெடாமல் தனித்துவமாக இருக்கின்ற ஜாதகம் மிகப்பெரிய வசதியா இருக்கிறாங்க, மிகப்பெரிய மேன்மையான ஒரு அமைப்புல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பிளைட் வச்சுன்னு இருக்காங்க, கப்பல் வச்சுன்னு இருக்காங்க. அவங்க எல்லாம் பெரிய ஃபெராரி, லம்போகுனி, ரோல்ஸ் ராயல்ன்ற மாதிரி கார்லாம் வச்சுன்னு இருப்பாங்க. ரொம்ப இதுவா இருப்பாங்க. ரைட்டுங்களா? இன்னைக்கு இது சுக்கிரனுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சுக்கிரன் இப்போ நான் 90% மக்களுடைய ஜாதகத்துல கெட்டிருக்கிறாருன்னு சொன்னேன். ஆனால் எல்லாருக்குமே கெடுபலன், அந்த 90% மக்களுக்கும் கெடுபலன் ஏற்படுமான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. அதுல ஒரு 30% மக்களுக்கு தான் அவர் ரொம்ப ஒரு மாதிரி கெட்டிருப்பாரு. அப்பதான் சில கெட்ட சம்பவங்கள் நடக்கும். அதுவும் இந்த சுக்கிரனுக்கு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல கெடும்போது அந்த பெண் இளமையில நிறைய பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்றாங்க. ஜாதகத்தை பார்த்தாலே கிளீனா தெரியும். நம்ம கிட்ட எல்லாரும் அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் சொல்லும் போது அவ்வளோ கிளீனா சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல கெட்டிருந்தாலே சில சம்பவங்கள் பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். சுக்கிரனாலதான் குடும்பத்துல பயங்கர பிரச்சனைகள் ஏற்படும். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு பின்னாடியும் சரி. நிறைய பெண்கள் அவஸ்தைப்படுறது இந்த சுக்கிரனாலதான். இந்த சுக்கிரன் டச் பண்ணாலே கெடுவார். அப்போ இந்த காரகத்துவங்கள்ல ஏதோ சம் விஷயங்கள் டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் சுக்கிரன் சனியோட சேர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகம். அவங்க கிட்ட வரது எல்லாமே சில லக்ஸரியான விஷயமா வரும். அவங்களுக்கு சில அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி சுக்கிரன் செவ்வாயோட சேரும் போது சுக்கிரன் கெடுவார். காமம் சம்பந்தமான விஷயங்கள் கெடும், மனைவி சம்பந்தமான விஷயங்கள் கெடும். சில பெண்கள் விஷயத்துல பிரச்சனைகள் வந்தாலும், காமம் சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனைகள் வந்தாலும் அது மிகப்பெரிய பூமி லாபத்தை கொடுக்கும். அவங்க பெரிய லக்ஸரியா இருப்பாங்க, பெரிய பெரிய நிலம் வச்சுன்னு இருப்பாங்க, அவங்க பெரிய பெரிய வீடு வச்சுன்னு இருப்பாங்க, பெரிய பெரிய காரம் வச்சுன்னு இருப்பாங்க. அதே மாதிரிதான் ராகுவும். சுக்கிரன் யோகராக இருந்து ராகு நல்ல இடத்துல இருந்து ராகு தசெல்லாம் வந்ததுன்னா அவருக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுப்பார், மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். பெரிய பெரிய கம்பெனி வச்சுன்னு இருக்கிறவங்க, இந்த நம்ம போனீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த பில்டிங்ஸோட ஓனரா இருக்கிறவங்க, தியேட்டர் ஓனரு, கல்யாண மண்டபம் ஓனரு, ரெசார்ட் ஓனரு, இவங்கெல்லாம் அந்த மாதிரி சுக்கிரன் ராகுவோட சேர்ந்து இருப்பாங்க. ஆனா பெண்கள் விஷயத்துல கெடுத்து விட்டுருவார். சுக்கிரன் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன காரகத்துவத்துல ஏதாவது சில விஷயத்துலதான் கை வைப்பாரே தவிர எல்லா விஷயத்துல இப்ப சுக்கிரன் கெட்டுட்டால்னா வசதியே போயிடும், வாகனமே கிடைக்காது, காரே கிடைக்காது, வீடே கிடைக்காது, பணமே கிடைக்காதுன்னு கிடையாது. சுக்கிரன் பாப கிரகங்களோட சேரும் போது அந்த பெண்கள் ஆண்கள் விஷயம் காமம் சம்பந்தமான விஷயத்துலதான் கை வைப்பாரே தவிர சனியோட சேர்றது மிகப்பெரிய லக்ஸரியை கொடுப்பார், செவ்வாயோட சேர்றது மிகப்பெரிய பூமி லாபத்தை கொடுப்பார், ராகுவோட சேர்றது என்ன கொடுப்பாருன்னே தெரியாது, வாரி கொடுப்பார். ரைட்டுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சுக்கிரன் சூரியனோட சேர்ந்து இருக்கும் போது மிகப்பெரிய அரசு அதிகாரிகளாக இருப்பாங்க. ஹை லெவல் போஸ்டிங்ல இருக்கிறவங்க எல்லாமே, சினிமா துறையில ஹை லெவல்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சுக்கிரன் சூரியனோட சேர்ந்து இருப்பாங்க, இல்ல சூரியனோட வீட்டுல சுக்கிரன் இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சோ சுக்கிரன் கெடும் போது இந்த காமம் சம்பந்தமான விஷயம், இந்த போதை சம்பந்தமான விஷயம், கேளிக்கை சம்பந்தமான விஷயம், மது மாது சூது, இந்த விஷயத்துலதான் பாத்தீங்கன்னா கை வைப்பாங்க. சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல கெட்டிருக்கும் போது அவங்க சினிமாக்கு போகணும், சினிமால நடிக்கணும், அந்த ஒரு மாய வலைக்குள்ள இருப்பாங்க. நான் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொன்னேங்க, சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியன் இவங்கெல்லாம் கர்ம கிரகங்கள். இவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் நம்ம அந்த விஷயத்துல தப்பே பண்ணலனாலும் நம்மள கெடுத்துட்டு போயிடுவாங்க.
ஆனா சுக்கிரன் அப்படி கிடையாதுன்னு சொன்னேன். நம்ம ஒரு தவறை தேடி போகும்போது தான், ஒரு பெண்ணை தேடி போகும்போது, ஒரு ஆணை தேடி போகும்போது, நம்ம ஒரு தகாத ஒரு தவறை பண்ணும்போது தான் சுக்கிரன் நம்ம மேல கை வைப்பாருன்னு சொன்னேன். ஆனால் என்னோட அனுபவத்துல நான் பார்த்து பிரமிச்ச ஒரு கிரகம் சுக்கிரன். இப்படிலாம் இவர் பண்ணுவாரா? நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், எல்லா கிரகத்தை பத்தி நான் ஓப்பனா பேசியிருக்கேன். சுக்கிரன் என்னெல்லாம் பண்ணுவாருன்றத பத்தி நான் பேசினதே கிடையாது. அவர் எப்படி அவர் ஆபரேஷனை பண்ணுவாரு, அவர் எப்படி ஒரு ஆபரேஷனை முடிப்பாரு, எப்படி ஒரு மனுஷனை கோத்து விடுவாரு, இதை பத்தி நான் எந்த வீடியோலையும் பேசினது கிடையாது. அதெல்லாம் ஒரு பரம ரகசியம். அந்த சுக்கிரன் நம்ம தப்பு பண்ணும் போதுதான் அவர் நம்மளை கெடுப்பாருன்னு நம்ம சொல்லியிருக்கேன். ஆனா சுக்கிரனுடைய ஒரு மாய வலை இருக்குது பாத்தீங்களா, அது வெரி ஸ்ட்ராங். அதுல இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. தப்பிச்சிட்டாங்கன்னா அந்த கெடுபலன்ல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஆனா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ சனி கிட்ட எல்லாம் தப்பிக்கவே முடியாது, மாட்டினா அவ்வளவுதான். ஆனா இவர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். ஆனா அது ஒரு மாய வலை. அந்த மாய வலையை பத்தி தான் நான் சொன்னேன். அது எப்படி அவர் வலைய போடுவாரு அதெல்லாம் சொன்னா அது தப்பா போயிடும். சில பேர் அதை தப்பா யூஸ் பண்ணிடுவாங்க. அதனாலதான் சொல்றது கிடையாது. சுக்கிரனை பத்தி நிறைய பொது வீடியோல பேசாததுக்கு காரணமே, இது வரைக்கும் எனக்கு சில நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. எத்தனையோ பெண்கள் கால் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட்ல கால் பண்ணிட்டு, சார் என் ஜாதகத்துல முதல் கேள்வியே கேட்பாங்க, சார் என் ஜாதகத்துல சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னுவாங்க. ஏம்மா என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஏன் எடுத்த உடனே பலனை கேட்காம இதை கேக்குறீங்கன்னா, என் கணவருக்கு கொஞ்சம் லைட்டா இந்த யூடியூப் புக்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஜோதிடம் கத்துக்கினாரு. இந்த சுக்கிரன் இங்க இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டாரு, டிக்ளேர் பண்ணிட்டாரு. சோ இது இருந்தா இதெல்லாம் சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும்னு அவரே முடிவு பண்ணிட்டாரு, அவரே கற்பனை பண்ணிக்கினாரு. அது எப்போ அதெல்லாம் அவர் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாரோ அப்பத்துல இருந்து வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு. என்ன அப்படியே சந்தேகமா பாக்குறாரு, சந்தேகப்படுறாரு, என்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாரு, எது நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததா அவர் கற்பனை பண்ணிக்கினாருன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்ன விஷயத்த பல பெண்கள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் சுக்கிரன் இப்படி இருந்தா இப்படி ஆகும், சுக்கிரன் இந்த இந்த இடத்துல இப்படி இருந்தா, இந்த ராசிக்கு இங்க இருந்தா இப்படி இருந்தா, இந்த இடத்துல இருந்தா இதெல்லாம் ஆகும்னு, இந்த பலன் ஏற்படும்னு குறிப்பிட்டு சொல்றதே கிடையாது. இப்படி சில அஸ்ட்ராலஜர்கள் சில வீடியோ போட்டு நிறைய பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. ஒன்னும் கிடையாது. ஒருத்தங்களுக்கு சுக்கிரன் 8ல இருக்குது, அவங்க கணவர் முடிவே பண்ணிட்டார். ஒரு கிரகம் ஒரு இடத்துல போகும்போது, 8ல போகும்போது அந்த கிரகத்துக்கு வேற என்ன பவர் கிடைக்குது, அந்த 8ஆம் இடம் எப்படி இருக்குது, அந்த ராசிக்கு அது என்ன இடம், அந்த இடத்த வேற எந்த கிரகம் பாக்குது, அவர் என்ன சாரத்துல இருக்கிறாரு, பாவ கட்டத்துல ஃபர்ஸ்ட் அவர் எப்படி இருக்கிறாரு, ஃபர்ஸ்ட் 8ல தான் இருக்கிறாரா, நவாம்சத்துல அவர் எப்படி இருக்கிறாரு, அவரோட தசை சின்ன வயசுல வந்ததா இல்ல ஃபியூச்சர்ல வரப்போதா, இந்த உலகத்துல இருக்கிற ஒரு 30% பேருக்கு தான் சுக்கிரதசையே வரும், 70% பேருக்கு சுக்கிரதசையே வராது. இது எதுவுமே தெரியாம ஒரு 4 வீடியோ பார்த்துட்டு ஒய்ஃபை பார்த்து சந்தேகப்படுறது, ஒய்ஃப் புருஷனை பார்த்து சந்தேகப்படுறது, இது ஒரு பெரிய தலைவலியா இருக்குது. அதனாலதான் நம்ம சுக்கிரனை பத்தி டீடைல்டா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிரகம், கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், ஒரு பிரமிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும். ஆனா அதை பத்தி வீடியோல நிறைய பேசாததுக்கு ரீசனே அதுதான். ஏன்னா இதை பத்தி நம்ம ஓப்பனா பேசினா பல குடும்பம் கெட்டுரும். இன்னொன்னு, சில பேரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலா அவங்க அப்பாவே ஒரு மாதிரி சந்தேக கண்ணோட பாக்குறாருலாம் வேற சொல்லி இருக்கிறாங்க. இதுவும் ஒரு ரீசன் இதை பத்தி எல்லாம் பேசாம இருக்கிறதுக்கு, ரைட்டுங்களா? சோ சுக்கிரன் 90% பேருக்கு கெடுவார். ஆனா நான் என்ன சொன்னேன், 30% பேருக்கு தான் அவர் கெடுபலனை செய்வார். இன்னொரு ஒரு விஷயத்த சொல்றேன், சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல கெட்டு இருக்கிறார், சூப்பரா கெட்டு இருக்கிறார். ஆனா அது நல்ல யோக ஜாதகம், அந்த ஜாதகம் நல்லா வலுவா இருக்குது, சுக்கிரனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவருடைய கெட்ட விஷயங்கள் அந்த பெண்ணுக்கும் சரி அந்த ஆணுக்கும் சரி நடக்காது. இதுதான் விஷயம். நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு.
நான் தான் சொன்னேன், எடுத்த உடனே இந்த சுக்கிரனோட வீடியோ மட்டும் நான் பர்டிகுலரா சனி, செவ்வாய், ராகு, கேது இவங்கெல்லாம் கர்ம கிரகங்கள். இவங்கெல்லாம் ஒரு தப்ப ஒரு கெட்ட விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா சுக்கிரன் அப்படி கிடையாது. நம்ம பண்ணும் போதுதான் அது நம்மளுக்கு நடக்கும். நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா சுக்கிரன் நம்மளை கெடுக்காம சைலண்டா போயிடுவாரு. அதனாலதான் அவரு லக்ஸரி கிரகம், அவரு சுப கிரகம். குருவும் சுக்கிரனும் 2 பேரும் இப்படிதான். இந்த 2 கிரகங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன். வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன், அவருக்கும் இந்த ஆப்ஷன். மத்த எந்த கிரகத்துக்கும் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா புதன் பாபரோட சேர்ந்தா கெட்டுட்டு பயங்கரமா கெடுப்பார். சூரியனும் சில ஜாதகத்துல கெடுப்பார். ரைட்டுங்களா? இந்த குரு, சுக்கிரன், வளர்பிறை, பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன், இவங்க மட்டும்தான் நம்ம கரெக்டா இருக்கும்போது நம்மளை கெடுக்காம ரிட்டர்ன் போயிடுவாங்க. சரி நான் உன்னை விட்டுட்டேன்னு போயிடுவாங்க. ஆனா மற்ற கிரகங்கள் கிட்ட அப்படிலாம் விட்டுட்டேன்லாம் போக மாட்டாங்க. இதுதான் விஷயம். சோ அந்த ஆணோ பெண்ணோ இது வேணான்னு தவிர்க்கும் போது சுக்கிரன் அவங்க ஜாதகத்துல கெட்டிருந்தாலும் அதை அவர்கள் தடுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நம்ம சுக்கிரன் கெட்டால் என்னெல்லாம் வாழ்க்கையில சில விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரும்ன்றத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் காமம் சம்பந்தமான விஷயம். பேராசைப்பட்டு அளவுக்கு மீறி பைக் வாங்கும் போது, காஸ்ட்லியான பைக் வாங்கும் போது அம்மா வீட்டு வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. எனக்கு தெரியும், என்னோட நிறுவனத்துல வேலை செஞ்ச பையன் 18,000 ரூபாய் சம்பளம், அவங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சுன்னு இருக்காங்க, 2.5 லட்சம் ரூபாய் பைக் வாங்கினான். புரியுதுங்களா? அந்த மாதிரி பண்ணுவாங்க பசங்க. காஸ்ட்லியா கார் வாங்குறது, ஒண்ணுமே இருக்காது, வீடே இருக்காது, போய் BMW வாங்கின்னு வரவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் தவறு செய்வது. சினிமால சுக்கிரன் கெட்டிருந்தாலே சினிமாவுக்கு போகணும்னு பசங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். வெஸ்காம் படிக்கணும்னு பசங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். கேளிக்கை, நண்பர்களோட சுத்துறது, ட்ரிங்க் பண்றது, இந்த போதை வஸ்துக்கள் யூஸ் பண்றது, மாது சூது, பெண்கள் கிட்ட போறது, பெண்கள் காமம் சம்பந்தமான சில விஷயங்கள்ல ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரி, இப்போ சுக்கிரன் கெட்டால் இந்த விஷயங்கள் இருக்கும். சுக்கிரன் கெடுத்தாலேயே நம்மளால தடுக்க முடியும். சுக்கிரன் நம்மளுக்கு அவயோக இடத்துல இருக்கும்போது, ஜாதகத்துல அவயோக ஸ்தானத்துல 6, 8, 12ஆம் இடத்துல இருக்கும்போது, பாதக மாரக ஸ்தானத்துல இருக்கும்போது, பாதகாதி மாரகாதிபதியுடன் சேர்ந்து இருக்கும்போது, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கும்போது, இந்த காம்பினேஷன்ல இருந்து பாவ கிரகங்கள் கனெக்ட் ஆகும். ஒரு விஷயம் ஒரு மனுஷனை கெடுக்காது. அனைத்து மனிதர்களும் சக்தி வாய்ந்தவர்களே. யாரையும் ஈஸியா போயெல்லாம் கை வைக்க முடியாது. மனிதர்கள் சாதாரண விஷயம் கிடையாது. இத கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருப்பார் மகாபாரதத்துல. யாரையும் போய் அவ்வளவு ஈஸியா போய் கெடுத்துட முடியாது, யார் மைண்டையும் போய் சேஞ்ச் பண்ணிட முடியாது, யார் செய்யற செயலையும் போயிட்டு மாத்திர முடியாதுன்னு கிருஷ்ண பகவான் மகாபாரதத்துல சொல்லி இருக்கிறாரு. விஜய் டிவில இருக்கிற மகாபாரத சீரியல்லையும் இந்த எபிசோடு வரும். அதுலயும் அவர் சொல்லியிருப்பாரு. திரௌபதி அவங்க கேட்பாங்க, நீ இந்த போரையே நடக்காம தடுத்து இருக்கலாம்னு கேட்கும் போது, நான் போய் யாரையும் போய் மாத்த முடியாது, அவங்கவுங்களுக்கு தனியா பவர் இருக்குது, அவங்கவுங்களுக்கு தனியா ஆன்மா இருக்குது, அது தனியாக செயல்படும், அதை போய் நான் எல்லாரையும் போய் மாத்தின்னு இருக்க முடியாது அப்படின்னு கிருஷ்ண பகவானே, ஒரு இறைவனே ஒரு மனுஷனை ஒரு பெரிய ஒரு சக்தியாக டிக்ளேர் பண்ணுவார் அந்த இதுல. அப்போ நம்மளுக்கு ஒரு தனி சக்தி இருக்குது. நம்ம மேல அவ்வளோ ஈஸியா ஒரு கிரகம் கை வைக்க முடியாது. நம்ம மேல ஈஸியா ஒரு கிரகம் கை வைக்குதுன்னா அது சனியாகவும் கேதுவாகவும் இருக்கும். ஆனா சுக்கிரனால, குருவால அப்படிலாம் வைக்க முடியாது. ரொம்ப கெடும்போது, 6ல இருக்கும்போது, பாதகாதிபதியுடன் இருக்கும்போது, மரகாதிபதி பார்வையில இருந்தாலும் ஒரு பாப கிரகத்தோட கனெக்ஷன் அங்க ஏற்படும் போது, பலவிதமான தாக்குதல் அங்க ஏற்படும் போது, பலவிதமான தாக்குதல் அந்த கிரகத்துக்கு ஏற்படும் போதுதான் அவருடைய தசா புக்தி அந்தரத்துல கெடுப்பார். அப்ப கூட தசா புக்தி அந்தரத்துல எடுத்த உடனே கெடுக்க முடியாது. அந்த டைம்ல ஒரு கெட்ட கோச்சாரம் வரணும். கடவுள் பாருங்க நம்மளுக்கு எத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்காரு பாருங்க. ஒரு கிரகம் போய் 6ல போயிடுச்சு, கெடுத்துறாது. அந்த கிரகம் 6ல போய் பாதகாதிபதியுடன் சேர்ந்துட்டாரு, கெடுக்க முடியாது. 2 விஷயம் சேர்ந்து 3வது ஒரு பார்வை அங்க கெட்ட கிரகத்தோட பார்வை கிடைச்சு 4வதா ஒரு பாப கிரகத்தோடைய சம்பந்தம் அந்த இடத்துல ஏற்படும் போது
ஒரு தசா புக்தி அந்தரத்துல கெடுப்பாங்க. ஆனா எடுத்த உடனே அதை பண்ண முடியாது. ஒரு மனிதன் மேல தாக்குதல் பண்ண முடியாது. அதுக்கும் ஒரு கெட்ட கோச்சாரம் வரணும். இத்தனை விஷயங்கள் ஜாதகத்துல போட்டு அனுப்பி அதுக்கப்புறம் ஒரு தசாபுக்தி வந்து அது ஒரு தசை வரலன்னா தப்பிச்சுட்டு போக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஒரு கெட்ட கோச்சாரம் 7.5 சனி, அஷ்டமத்து சனி, இந்த மாதிரி ராகு கேது, இந்த மாதிரி கெட்ட கோச்சாரங்கள் வரும்போதுதான் அந்த நிகழ்வு, அந்த கெட்ட விஷயங்கள் நடக்கும். சரி, என்ன நடக்கும்? கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படும், இன்னொரு பெண்ணோட தொடர்பு ஏற்படும், ஒய்ஃப் இருக்கும் போதே இன்னொரு பெண்ணோட தொடர்பு ஏற்படும், காதல் ஏற்படும், கல்யாணத்துக்கு முன்னாடி பல பெண்களோட தொடர்பு ஏற்படும், ஏகப்பட்ட காதல் ஏற்படும். 50 வயசுலயும் காதல் வரும், 60 வயசுலயும் காதல் வரும், 60 வயசுலயும் வேற பெண்ணோட தொடர்பு ஏற்படும், ஆணோட தொடர்பு ஏற்படும். காமம் சம்பந்தமான சில மாறுபாடான விஷயங்கள் நடக்கும். சின்ன பொண்ணுக்கு வயசான ஆளோட கனெக்ஷன் ஏற்படும், வயசான ஆளுக்கு சின்ன பொண்ணோட கனெக்ஷன் ஏற்படும், வயசான பெண்ணுக்கு சின்ன பையனுடைய கனெக்ஷன் ஏற்படும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கூத்து நடக்கும். காமம் சம்பந்தமான விஷயத்துல இந்த மாதிரி நடக்கும். சுக்கிரன் அவர்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா, அவமானப்படுத்திடுவார். வீடியோ நம்ம நித்யானந்தா, சுக்கிரன் கெட்டால் அது வேற. நித்யானந்தாக்கு நடந்தது வீடியோ, சுக்கிரன் கெடுத்தார். நிறைய பேரு சில வீடியோல மாட்டுவாங்க, சில இன்டர்நெட்ல போட்டோஸ்ல மாட்டுவாங்க. இதுதான் கெடுத்தால், இதுதான் அவமானத்தை கொடுக்கக்கூடியது. இவர் இந்த காலேஜ்ல இந்த ப்ரொஃபசர் இப்படி பண்ணிட்டாரு, இந்த ஸ்கூல்ல இந்த ஆசிரியர் இப்படி பண்ணிட்டாரு, இந்த அரசியல்வாதி இப்படி பண்ணிட்டாரு, இந்த ஆக்டர் இப்படி பண்ணிட்டாருன்னா அதுதான் சுக்கிரன் கெடுத்தார். கணவன் மனைவி நல்லா வாழ்ந்துன்னு இருப்பாங்க, இன்னொரு பொண்ணு வரும், சுக்கிரன் கெடுத்தார். இன்னொரு பொண்ணோட தொடர்பு ஏற்படும், சுக்கிரன் கெடுத்தார். ஒரு பெண்ணுக்கு வேற ஒரு ஆணோட மெசேஜ் வரும், அத அவங்க கணவர் பார்ப்பாங்க, பிரச்சனையாகும், படிப்படியா விரிசல் ஏற்படும், சுக்கிரன் கெடுத்தார். ஒரு பெண்ணுக்கு இன்னொரு ஆணோட தொடர்பு ஏற்பட்டு அது கணவருக்கு தெரிய வருது, சுக்கிரன் கெடுத்தார். காமம் சம்பந்தமான விஷயத்துல தான் அவர் மெஜாரிட்டியா இன்னைக்கு இருக்கிற மக்கள் மேல கை வைக்கிறாரு. சில பேருக்கு வாகனம் போறது, பறி போறது, கார் பறி போறது, BMW கார் வச்சுன்னு இருந்துட்டு அப்புறம் காரே இல்லாம இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு கார் வச்சுன்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் பஸ்ல போறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சில பேர் ஒரு நல்ல பங்களா வீட்டுல வாழ்ந்துட்டு, ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீட்டுல வாழ்ந்துட்டு, ஒரு பெரிய ஒரு இதுல வாழ்ந்துட்டு அப்புறம் வீடே இல்லாம வாடகை வீட்டுல இருக்கிறது. சுக்கிரனோட காரகத்துவம் தான் வீடு வாகனம். முக்கியமாக காமம், மனைவி, மகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுவது, சுக்கிரன் கெடுத்தார். சுக்கிரன் ரொம்ப ஒரு மோசமான ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போது மகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுவது. நம்ம நிறைய நியூஸ் டிவி எல்லாம் பாக்குறோம்ல, பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆச்சு, அந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி விஷயங்கள். சுக்கிரன் கெடுத்தால் மதுல போய் மாட்டிக்கிறது, ஒயின் ஷாப்பே கெதின்னு இருக்கிறது, சூது சீட்டாடுறது, இந்த ரேஸுக்கு போறது. கிண்டில நிறைய பேரு அதுவும் வந்திருக்கிறாங்க. கிண்டில போய் ரேஸ், குதிரை ரேஸ். கேரளால ஏதோ நம்பறான், அதை வச்சு அதுல போய் நான் எங்க ஆபீஸ் வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் கேரளால போய் ஏதோ ஒன்னு பண்ணி அதுல ஏதோ பெருசா மாட்டி அவர் வீட்டு டாக்குமெண்ட்டை எடுத்துன்னு போய் வச்சு ஏதோ வாங்கி வச்ச நிலத்தை வச்சு ஏதோ ஒரு இதையும் அடமானம் வச்சு ஃபைனலா சூசைட் பண்ணிக்கினார். சுக்கிரன் கெடுத்தார். சூது விளையாட்டு, சீட்டு, ரேஸு, கேம்பிளிங்கு, இதெல்லாம் சுக்கிரன் மோசமான கண்டிஷன்ல இருக்கும்போது போதைப் பொருள், இந்த நடிகர்லாம் போதைப் பொருள் யூஸ் பண்ணாங்கன்னு மாட்டுவாங்க பாருங்க. இந்த பொருள் அவங்க வீட்டுல இருந்தது, அந்த பொருள் இந்த இந்தி நடிகர்லாம் அடிக்கடி மாட்டுவாங்க பாருங்க. இதுதான். சோ இந்த போதை பொருள் ஏன் அவங்க அதெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரிங்க் பண்ணும்போது அவங்களுடைய பாடி ஷேப் மாறும்னு இதை பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? இதெல்லாம் இப்படி நடக்கும். முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, சுக்கிரன் இது திருமணம் ஆகக்கூடிய பசங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்.
ஒரு பொண்ணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் கெட்டிருந்தால்தான் அவள் அழகாக இருப்பாள். அப்படிதான் இருக்குது, என்ன பண்றது. ஒரு பெண்ணோட ஜாதகத்துல ஏதோ ஒரு வகையில் சுக்கிரன் கெட்டிருந்தால்தான் அவள் அழகாக இருப்பாள், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா, கவர்ச்சியா இருப்பா. அதே மாதிரி சுக்கிரன் ஒரு ஆணோடைய ஜாதகத்துல கெட்டு இருக்கும் போதுதான் அந்த ஆண் பார்க்கறதுக்கு கவர்ச்சியா, அழகா, சூப்பரா இருப்பார். சுக்கிரன் நல்லா சூப்பரா இருக்கிற பொண்ணோட ஜாதகத்துல பொண்ணு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். சுக்கிரன் நல்லா இருக்கிற பையனுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் சுமாரா இருக்கும். கடவுள் எப்படி டிசைன் பண்றாரு பாருங்க. ஆனா நீங்க என்ன கேக்குறீங்க, அழகா இருந்தாதான் பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன். கடவுள் ஒரு கெட்டதுல நல்லதை வைப்பார், ஒரு நல்லதுல கெட்டதை வைப்பார். அவரோட டிசைனே இப்படிதான் இருக்கும். கேளிக்கை நல்லா பார்ட்டி பண்ணும் போது சூப்பரா இருக்கும், அதுல ஒரு கெட்டதை வைப்பார், கெட்டதுல ஒரு நல்லதை வைப்பார். நீ எல்லாம் இன்னைக்கு இருக்கிற பசங்க அழகா இருக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், அழகா இருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படிதான் முக்காவாசி பசங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதுக்கு பின்னாடி சுக்கிரன் கெட்டிருப்பார். சுக்கிரன் கெட்டு இருந்தால் அந்த காரகத்துவங்கள் ஏதாவது சில விஷயங்கள் கெடும். இல்ல வாழ்க்கையில் ஏதாவது அவரோட தசாபுக்தியில் கிராஸ் ஆகும்போது வாழ்க்கையே சில சமயங்களில் கெடும். இதுதான் விஷயம். கடவுள் எப்படி வச்சிருக்கிறாரு பாருங்க. ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது நான் ஒரு 300 ஜாதகம் பார்த்தேன். ஒரு 300 ஜாதகம் எனக்கு நெருங்கிய உறவினர் ஒருத்தங்க மேரேஜ் இதுவா இருக்கிறாங்க, மேரேஜ் அலைன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அவங்க வாரத்துக்கு எனக்கு ஒரு 3-4 ஜாதகம் அனுப்புவாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. 2-3 பேர் ஜாதகம் அனுப்புவாங்க. எல்லாம் ஜாதகத்தை பார்ப்பேன் லைனா. நான் ஒரு 300 ஜாதகம் பார்த்தேன். அந்த 300 ஜாதகத்துல 20 ஜாதகம் தான் தோஷங்கள், திருமண தோஷம் இல்லாமல் கிளீனா இருந்த ஜாதகம். 300ல 20, அப்பனா 100ல 7. 100 ஜாதகத்துல 7 ஜாதகத்துல தான் தோஷங்கள், எந்த திருமண தோஷமும் இல்லாத ஜாதகம். பார்த்துக்கோங்க. அந்த 20 பேரோட போட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாரா இருக்கும். அழகா இருக்கிற பொண்ணோட போட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சூப்பரா கெட்டிருப்பாரு, கலத்திரஸ்தானம் சூப்பரா கெட்டிருக்கும், லக்னம் சூப்பரா கெட்டிருக்கும். லக்னத்துல சனி செவ்வாய் இருப்பாங்க, பொண்ணு அழகா இருக்கும். கடவுள் எப்படிதான் இப்படிலாம் டிசைன் பண்றாருன்னு ரொம்ப ஆச்சரியம். இத ஒரு தலைவர் எப்படிதான் பண்றாரு இதெல்லாம் தெரியாது. சனி ஒரு பாப கிரகம், செவ்வாய் ஒரு பாப கிரகம் லக்னத்துல இருக்கும், பொண்ணு அழகா இருக்கும். லக்னத்துல குரு உக்காந்துன்னு இருப்பார், பொண்ணு சுமாரா இருக்கும். கடவுளோட டிசைனே அப்படிதான். லக்னத்துல சுக்கிரன் இருக்கிற பொண்ணு தான் இந்த உலகத்திலேயே அழகா இருக்கக்கூடிய பெண். சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய பெண் இந்த உலகத்திலே ரொம்ப அழகா கவர்ச்சியா இருக்கிற பெண். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு பாப கிரகத்தால அவர் டிஸ்டர்ப் ஆயிருப்பார். செக் பண்ணி பாருங்க. நிறைய சினிமா நடிகைகளுக்கு சுக்கிரன் லக்னத்துல இருப்பார், சந்திரன் லக்னத்துல இருப்பார். சுக்கிரனோட லக்னத்துல பிறந்திருப்பாங்க, சந்திரனோட லக்னத்துல பிறந்திருப்பாங்க. லக்னத்துல பிறந்து அந்த சுக்கிரனோ அல்லது சந்திரனோ ஆட்சி உச்சம் பெற்று நல்லா இதுவா இருப்பாங்க. ரைட்டுங்களா? இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் சுக்கிரனோட, அது ஒரு மாயம். அதை தான் சொன்னேன், சுக்கிரன் ஒரு மாயன். அழகா இருக்கிற பொண்ணுக்கு சுக்கிரன் கெட்டிருக்கும், மாயம். பாரு அழகா இருக்கு பாரு, போய் கல்யாணம் பண்ணிக்கோ, சூப்பரா இருக்கும். அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. இந்த பதிவுல சுக்கிரனை பத்தி பார்த்திருக்கோம், ரொம்ப டீட்டெயிலா பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.